கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள், இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது, பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அடித்து போடுவேன், அது பூமியின் மேல் இராதபடிக்கு அடித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன், யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிள்ளைகளை உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நீங்க எவ்வளவு உங்களால் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிறார், இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ஜாதிக்கு விரோதமாய் ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் யாருக்கு விரோதமாக செயல்படுகிறார், யாருடைய வாழ்க்கைக்கு அவர் விரோதமாய் செயல்படுகிறார் என்று சொல்லி அழகாக நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. யாருக்கு விரோதமாய் அவருடைய கண்கள் இருக்கிறது, யாருக்கு விரோதமாய் அவர் எழும்புகிறார் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக சோதோம் குமரா பட்டணம் என்ற பட்டணத்தில் அதிக பாவம் நிறைந்ததனால வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கண்கள் அவைகளை கண்டது என்று சொல்லியிருக்கிறது. அதை அழிக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டவராக இந்த பூமியில இறங்கினார் என்று சொல்லியிருக்கு. தம்முடைய தூதர்களை அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறது. அதை நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நம்மளால வாசிக்க முடியும். நம்ம அதை பார்த்திருக்கிறோம், அதை கேட்டிருக்கிறோம், ஆனால் அதை மறந்து போயிட்டோம். அதில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லியிருக்கிறது. ஆனா நம்ம செய்த நன்மைகளும் தேவ சந்நிதியில் வந்து எட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் தான தர்மம் செய்தவனாக, ஜெபிக்கிறவனாக, அவன் கர்த்தருடைய தேவ பக்திக்குள் இருக்கிறவனாக, கர்த்தரை தேடுகிறவனாக இருந்ததனால வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், உன்னுடைய தர்மங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் நீ செய்த நன்மைகள், நீ செய்த ஜெபங்களும் எனக்கு நினைப்பூட்டியது என்று சொல்லி தேவதூதன் நன்மை செய்கிறவனாய் இறங்கி வருகிறார். என் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். நன்மை செய்கிறவனாக அவன் இன்னும் ரட்சிக்கப்பட்டு அவன் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட ரட்சிப்பின் பாதையில வரத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த வழியை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா அதோ சோதோம் குமரா பட்டணத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலும் மேல கேட்டுச்சு, அவர்களுடைய காரியங்களும் மேல கேட்டுச்சு, பரலோகத்துல கேட்டுச்சு. ஆனா பரலோகத்துல கேட்ட போது அவர் சொல்லுகிறார், பரலோகத்துல கேட்ட போது இந்த ஜனங்களை அடிக்கும்படி அவர் சித்தம் கொண்டவராய் பூமிக்கு வருகிறார். ஆனா அந்த சித்தம் கொண்டவராய் பூமிக்கு வருகிறார் என்று சொல்லி ஆமென், பாவமுள்ள ராஜ்யத்துக்கும் அவர் விரோதமாய் செயல்படுகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இங்க ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஆனா யாக்கோப்புக்கோ என்று சொல்லுகிறார், யாக்கோப்பின் வம்சத்தாரை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு நான் அழிக்க மாட்டேன், முழுவதும் அவளை தொட மாட்டேன், அந்த யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு நான் மனம் இறங்குவேன், அவங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவர் யாக்கோப்பின் வம்சத்தாரை நான் அழிக்க மாட்டேன் ஏன் சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் யாக்கோப்பின் வம்சத்தாரை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்? அந்த யாக்கோப்பு யார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த யாக்கோப்பு யாரு? அவன் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல அவன் குழந்தை இல்லாதவனாக, அவன் யாக்கோப்பு குழந்தை இல்லாத, ஈசாக்கு குழந்தை இல்லாதவனாக போய் ஆண்டவர்கிட்ட போய் செபிக்கிறான். 2 குழந்தைகள் உண்டானது, ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோப்பு. அந்த யாக்கோப்பு வேதம் சொல்லுகிறது, அதே நீங்க யாக்கோப்பை ஆண்டவர் சிநேகித்தார் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் யாக்கோப்பை அழிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான சரித்திரம். அவன் பிறப்பிலே ஒரு சரித்திரம் இருக்கிறது. அவன் பிறப்பு நிமித்தமாகவே ஒரு சரித்திரத்தை அந்த ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்.
அவன் தாயின் கருவில் இருக்கும் போதே கண்டுகொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை கர்த்தர் வேர்பிரித்தார் என்று சொல்லியிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும்போது அவருடைய கண்கள் கண்டது. பூமியின் கடையந்தரில் இருக்கும் போதே அவருடைய கண்கள் கண்டது. அவன் நம்மளை பார்த்திருக்கிறார். அவர் சொன்னார், ஒரு சந்ததியை, அவரை சேவிக்கிற சந்ததியை குறித்து அவர் சொல்லுகிறார், யாக்கோபின் வம்சத்தாரை முழு குடும்பத்தை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. முழு குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன். யாக்கோபின் குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன். அழகாய் சொல்றார், யாக்கோபின் முழு குடும்பத்தை எல்லாரும் நான் அழிக்க மாட்டேன். எல்லாரும் அழிக்கப்பட்டேன். ஏன் அவனுக்கு மட்டும் இரக்கம் செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொடுக்கிற 3 காரியங்களை சீக்கிரமா தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்க மல்கியா 7 தீர்க்க தரிசனத்துல, மல்கியா தீர்க்க தரிசனங்கள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். மல்கியா தீர்க்க தரிசனங்கள் 1ஆம் அதிகாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். எங்களை எப்படி சிநேகித்தேன் என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா. ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே அழகாய் சொல்லுகிறார், யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு சிநேகிக்கிற மனிதனை நிச்சயமா கர்த்தர் அடிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு சிநேகிக்கிற நேசிக்கிற மனிதனை, ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனிதனை, ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதனை நிச்சயமாக கர்த்தர் அழிக்க மாட்டார். அவன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவனை தண்டிப்பார். ஆனா முற்றிலும் அழிக்க மாட்டார். அவனை தண்டிப்பார். நீ செய்து தப்பு என்று தண்டிப்பார். ஆனா அழிக்க மாட்டார். முற்றிலும் அழிக்க மாட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிநேகம் நம்மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய பின்பற்றி வருகிற சீடர்களை பார்த்து சொன்னார், ஆமென், நான் இனி ஊழியக்காரன் என்று சொல்லி குரு என்று சொன்னால் தூரமா இருக்கிறேன், நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் அழகாய் சொல்லுகிறார், நான் இனி உங்களை சிநேகிதேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிற ஒரு தேவன் நம்ம சிநேகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிநேகம் என்றால் என்ன? அன்பு. அவர் நம்ம அன்பு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சிநேகம் என்றால் என்ன? சிநேகிக்கிறார் என்றால் என்ன? நம்ம அன்பு வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அழகான பக்தன் அழகாய் நம்முடைய ஐயா அழகாய் பாடினார், என் மீது அன்பு கூர்ந்து. பாடலாம், எல்லாம் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் ஆராதனை உமக்கே, உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்மேல் அன்பு கூர்ந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். பாவியாய் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக வேதம் ரோமர் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 5 வாசிக்கும் பொழுது நம் நல்லவனாய் இருக்கையில் ஒருவேளை ஒரு மனுஷன் மரிக்க துணியுவான், இல்லை எதையாவது உதவி செய்யறதுக்கு நமக்கு துணிஞ்சு வருவான். நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 7-8 நீங்க வாசிக்கும் பொழுது நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு சிநேகிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார், எவ்வளவு அன்பு உள்ள தேவன், நமக்காக தன் ஜீவனை கொடுத்த ஒரு தேவனா இருக்கிறார். எப்படிங்க நம்மளை அழிய விட்டுருவாரு? நிச்சயமா விட மாட்டாருங்க. நம்மளை அவ்வளவு நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார், அவ்வளவு நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறது நிமித்தமாக, தன் நேசிக்கிற அன்பை வெளிப்படுத்துறது நிமித்தமாக தன் உயிரே நமக்காக கொடுத்தார். ஐயா, அல்லேலூயா. தன் உயிரே நமக்காக கொடுத்தார். நான் உன்னை நேசிக்கிறேன் பாருங்க. ஒரு மனிதன் ஒருத்தவங்களை நேசிப்பார் என்று சொன்னால், இல்லை ஒரு தாயை நேசிக்கிறான், ஒரு தகப்பனை நேசிக்கிறான், இல்லை ஒரு பெண்ணை நேசிக்கிறான் என்று சொன்னால் தன் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக சில பொருள் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் பாருங்க. சில பொருள் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, அவங்க ஆசைப்படுறதை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, அவங்க இருதயத்துல பேசிக்கொண்டு இருந்த, அவங்க சொல்லிக்கொண்டு இருந்ததை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களை அவ்வளவு நேசிக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது அந்த பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு நேசிக்கிறாங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய நேசிக்கிறான்னா, அந்த பிள்ளை கேட்குதுன்னா அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஆனா யாரும் உயிர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பொருள் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் நேசிக்கிறதை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் நேசிக்கிறதை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? தன் உயிரை கொடுத்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்காக தன் உயிரை கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். அந்த நேசிக்கிற ஆண்டவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார், ஒருபோது நம்மளை மறந்துவிட மாட்டார், ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் அழிக்காதபடிக்கு நான் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். அவனை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொன்னாருன்னா, அவனை சிநேகிக்கிறார். இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். நிச்சயமாக நமக்கு அழிவு வராது. கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரி. ஏனென்றால் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குமானால், ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குமானால் நீ ஆண்டவரை பிடித்துக்கோ, நீ ஆண்டவரை பிடித்துக்கோ. ஆண்டவரை கைவிட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதனை பூரண சமாதானத்துக்குள் வழிநடத்துகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும் அவர் சிநேகிக்கிறார், அவர் உங்களை சிநேகிக்கிறார். நீங்க அவரை சிநேகிப்பர் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், சிநேகிப்பு என்று சொன்னால் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பு என்று சொன்னால், அந்த விசுவாசம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த விசுவாசமே உங்களை பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவர்களை சிநேகிப்பு என்று சொன்னால், நீ இயேசுவை சிநேகிப்பு என்று சொன்னால், அந்த சிநேகம் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தாது, உன்னை பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாக சொல்லுகிறேன், யாக்கோபு சிநேகித்த ஆண்டவர், அந்த சிநேகம் அன்பு வைத்த ஆண்டவர் அவனை விடலங்க. அல்லேலூயா,
ஆமென் ஆமென். அவனை அழிந்து போகும்படி விடல. கர்த்தர் அவனை முற்றிலும் அடித்து போடும்படியாக விடலங்க. அவனுக்காக இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத இருக்கலாம். நீ அவர் மேல நேசம் வைங்க, அவர் மேல ஒரு அன்பு வைங்க. அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை வைங்க, அவர் மேல அன்பு வைங்க. அந்த தேவன் எனக்காகவே ஜீவன் கொடுத்திருக்கிறார், நான் உயிர் வாழும்படி. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, நான் உயிர் வாழும்படி அவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் நாம் விழித்திருக்கிறானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அவர் தம்மோடு கூட பிழைத்திருக்கும்படியாக அவர் மரண ஆக்கினைக்குள்ளாய் அடைந்து மறுபடியும் உயிரோடு எழுந்தது போல வேதம் சொல்லுகிறது. அவர் மரண வாசனைகள், அவர் மரித்து உயிரோடு இருக்கிறது போல தம்மோடு கூட அவன் பிழைத்திருக்கும்படியாக அவர் நமக்காக மரணமானாரே. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நிச்சயமாக சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஏனென்றால் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படியாக அவர் நமக்காக மரணமானார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக மரணமான ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நிச்சயமாகவே மரணம், ஆமென், கொடூரமான சாவுகள் நம்மளை தொடாதபடி நிச்சயமாகவே தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் நமக்காக ஒருவர் மரணமாயிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிப்பேன்னு சொன்னால் அந்த மரண வாசனை உங்களை தொடாதபடி தேவன் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க மரணத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், மரணத்தை குறித்து நீங்க ஆமென் அஞ்சி கொண்டிருக்கலாம். நிச்சயமாக உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களுக்காக மரணமான தெய்வம் நிச்சயமாக உங்களை வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. செகண்டாக நான் உங்களுக்கு முதலாவது சொன்னேன், யாக்கோபு ஏன் அவர் சொல்லுகிறார், யாக்கோபை குறித்து யாக்கோபு அடிக்காதபடி, அவனை முழுவதும் அடிக்காதபடி அவனை காப்பேன் என்று எதுக்காக ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், முதலாவது சொல்லுகிறது அவனை சிநேகிக்கிற ஒரு ஆண்டவராய் இருந்தார். அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்தார். இரண்டாவது அவனை குறித்து என்ன சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசனங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சிநேகித்த ஆண்டவர், சிநேகிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் சிநேகித்தவர் அடுத்தது என்ன செய்தாராம்? நீங்க 41:9 வாசிங்க பார்க்கலாம். 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டு, அவர் சொல்றார் நான் உன்னை அழைத்து, நான் என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இரண்டாவதாக சிநேகித்தது மட்டுமல்ல, தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டாரா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சிநேகித்தது மாத்திரமல்ல, நீங்க நிறைய சிநேகம் இருக்கிறது, சிநேகித்தது மாத்திரமல்ல, தனக்காக அவர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்காக தனக்காக தெரிந்து கொண்டார்? அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதை எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? 43 இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், கை சொன்னால். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டாரா? தேவனுடைய துதியை சொல்லும்படியாக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வத்தை உன்னை கொண்டு மகிமைப்படும்படியாக, நீ ஆராதிக்கிற பிள்ளையாக, நீ துதிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன் துதியில் வாசம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் அடிக்காம வச்சிருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவதாக சொல்லுகிறது, உன் துதியின் சத்தத்துல அவர் சந்தோஷப்படும்படியா, நீ ஆராதிக்கிற சத்தத்துல நீ இந்த நேரத்தில் ஆராதனை இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட துதியின் சத்தத்தை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது அந்த சத்தத்துல மகிமைப்படுகிற தெய்வம் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அந்த ஆராதனை சத்தத்துல, அந்த துதிய சத்தத்துல மகிமைப்படுகிற தேவன் அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதற்காகவே உன்னை அழிக்காமல் வைத்திருக்கிறார்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களே. எதுக்காக அந்த விதியான பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? யாக்கோபை முற்றிலும் அழிக்காதபடி ஏன் மீதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்க சொல்லுகிறது, அவரை அழைத்து அவர் தெரிந்து கொண்டு, எதுக்காக தெரிந்து கொண்டாரா? அவரை துதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயத்துல எலியா சொல்றார், ஆண்டவரே எல்லா ஜனங்களும் அழிந்துட்டாங்க, எல்லா ஜனங்களும் அழிந்துட்டாங்க, நான் ஒருவன் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன் அப்படின்னு எலியா ஆண்டவர்கிட்ட புலம்புவார். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அப்படி சொல்லாதப்பா, என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, என்னை துதிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் எனக்காக 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அழிக்கல கர்த்தர், எல்லாரையும் அழிக்கல, எல்லாரும் அழிச்சிருந்த கர்த்தர். அப்ப அவருக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவருக்குன்னு ஒரு கர்த்தர் கூட்டம் வச்சிருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற கூட்டங்கள். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை தெரிந்து கொண்ட கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரால் மேற்பிக்கப்பட்ட கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் துதிகளை சொல்லி வரும்படியாக கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மாட்டோம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தெரிந்து கொள்ள கூட்டங்கள். ஆமென். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டங்கள். எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதுக்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார்? எதுக்காக அழைத்து வந்திருக்கிறார்? எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னார், அந்த கூட்டத்தை எதுக்காக தெரிந்து கொண்டாரா? அவருடைய துதிகளை சொல்லி வரும்படியாக. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆமென் ஆராதிக்கிற கூட்டங்களாக, துதிக்கிற கூட்டங்களாக கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சூத்திரம். ஆமென். சிநேகித்து ஆண்டவர் ஆமென் எல்லாரையும் அழிக்காம கர்த்தர் ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். யாக்கோபுடைய கூட்டத்தை, ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். எதுக்காக அந்த ஒரு கூட்டம்? முதலாவது, ஏன் அவர் அழிக்காம இருந்தாரு? அவனை சிநேகித்தார். இரண்டாவதாக ஏன் அழிக்காதுன்னா, அவனை துதியின் மத்தியில வாசம் பண்ணும்படியாக, அல்லேலூயா, துதியின் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அவனை வேர்பிரித்து அவனை தெரிந்து கொண்டார். அதனால் அழிக்காமல் வைத்திருந்தார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். மூன்றாவதாக, ஏன் ஆண்டவர் அந்த யாக்கோபின் சந்ததியை மீதியாக கொஞ்சம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆதியாகம புஸ்தகம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் போது 14-15 நீங்க வாசிக்கும் பொழுது அது அழகாய் நமக்கு அழகாய் போதிக்கிற ஒரு வசனத்தை சொல்ல முடியும். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கேளுங்க, அந்த வார்த்தையை சொல்றதை கேளுங்க, அவர் கொடுத்த வார்த்தையை கேளுங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, எதுக்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அழிஞ்சு போயிடுமோ, நான் செத்து போயிடுவனோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மறைஞ்சு போயிடுமோ? நிச்சயமாக கிடையாது. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற வரைக்கும் கர்த்தர் உன்னை அழிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற வரைக்கும் கர்த்தர் நிச்சயமா உங்களை அழிப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஒரு சந்ததி, ஏதோ ஒரு சந்ததி அழிந்து கொண்டிருந்தால் மீதியாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் தான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கூட்டம். அந்த கூட்டம் தான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கூட்டம். அந்த கூட்டம் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கூட்டமாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கூட்டம் தான் கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிற ஒரு கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாரும் அழிப்பதல்ல, ஒரு கூட்டத்தை கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தை கொஞ்சம் மீதியாக வைத்திருக்கிறார். அது எதுக்காக? அவர்கள் நிமித்தமாக தன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா. சௌத்ரன். நிச்சயமா சொல்லுகிறேன், தலைமுறைய வாக்குத்தத்தம் ஒழிஞ்சிருச்சோ, வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சோ நினைச்சிட்டு இருக்கலாம். நிறைய பரிசுத்தவான்கள் போயிட்டாங்கய்யா, என் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்கய்யா, எனக்கு தெரிஞ்சவங்களாம் போயிட்டாங்கய்யா, நல்லா இருந்தவங்களாம் போயிட்டாங்கய்யா, இன்னைக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையா. நீ காத்திரு, காத்திரு, காத்திரு. அவனுடைய சமூகத்துல பாதத்துல காத்திரு. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தாவீது அதுலா என்ற குகையில போய் பதுங்கி கொண்டானா. இது பதுங்குற நேரத்துல நீ பதுங்கு, அவன் காத்திருக்கிற நேரத்தில் நீ காத்திரு. அவன் நிச்சயமா சொல்லுகிற ஒரு நேரம் வரும், அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவசரப்படாத, வேகப்படாத, பொறுமையா இரு. கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. நீ அவசரப்படாத, அதை இதை செய்துகிட்டு ஆமென் சொல்றேன், உன்னை சிந்தனையை போட்டு குழப்பிக்காத. அவன் பயப்படாத, தெளிவாயிரு, சந்தோஷமாயிரு, நல்ல சபத்துல விழித்திரு, ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டிரு. நீ ஜெபம் பண்ணு. நீ சிநேகிக்கப்பட்டவங்க, நீ அன்பு கூர்ந்த பிள்ளைங்க, இயேசு உங்களை நேசிக்கிற பிள்ளைங்க. ஆமென் சொல்ற, நீ துதிக்கும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆமென். நீ வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளையாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அழகாய் சொல்கிறார், வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் அடிக்காதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. ஆமென். ஆண்டவர் சொன்னார், அழகாய் சொன்னார். நீங்க ஆமோஸ் தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரத்துல இப்ப நீங்க வாசித்து பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ கர்த்தராகி ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியில் இராதபடிக்கு அடித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோப்பின் வம்சத்தாரை, நல்லா கேளுங்க, அவர் சொல்றாரு, அதை பூமியில் இராத பாவமுள்ள சந்ததி, பாவம் செய்கிற காரியங்களை, பாவமுள்ள ஒரு சந்ததியை அவன் ஆண்டவர் வெறுக்கிறார். பாவமுள்ள சந்ததியை ஆண்டவர் வெறுக்கிறார். பாவமுள்ள சந்ததியை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வைக்காத பூமியில் இராதபடிக்கு நான் அடித்து போடுவேன். ஆகையிலும் கர்த்தராகிய அவர் சொல்லுகிறார், யாக்கோப்பின் வம்சத்தாரை முழுவதும் அடிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யாரும் அழிக்க மாட்டாரா? யாக்கோபின் சந்ததியாரை கர்த்தர் அழிக்க மாட்டார். யாக்கோபின் சந்ததியாரை நிச்சயமா அழிக்க மாட்டார். அப்ப யாக்கோபின் சந்ததியார் யார்? அவரால் சிநேகிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சிநேகிக்கப்படுகிறவர்கள். யாக்கோபின் சந்ததி யார்? ஆமென் சொல்ல துதிக்கிற சந்ததி. யாக்கோபின் சந்ததி யார்? ஆமென் சொல்கிறோம், அவரால் வாக்குத்தத்தம் நிறைந்த பிள்ளைகள். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக நீங்க வாக்குத்தத்தம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அவங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றும். நிச்சயமா கர்த்தர் உங்களை அழிப்பதில்லை, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஏனென்றால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, யாக்கோபின் சந்ததியாரை நான் முழுவதும் அழிக்காதபடி அவர்களை மீதியாய் வைப்பேன் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் ஆண்டவரே, ஜனங்கள் பயந்து விடாதபடி, கலங்கி விடாதபடிக்கு அவன் அடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நான் யாக்கோபின் சந்ததியார் நான் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, அந்த யாக்கோப்பு யார்? சிநேகிக்கப்படுகிறவர். அந்த யாக்கோப்பு யார்? துதிக்கப்படுகிறவர். அந்த யாக்கோப்பு யார்? அந்த வாக்குத்தத்தம் நிறைந்தவர். எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, எங்களை நீங்க சிநேகிக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நீங்க ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய துதியின் சத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர் தேவன். ஆண்டவரே, எங்களை துதிக்கும்படி ஏற்படுத்தவர்கள். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒருபோது நீ அழிப்பதில்லை ஐயா. ஆண்டவரே அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறீங்க, எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறீங்க. அதுக்குள்ளே ஆண்டவரே இந்த மரணம் எங்களை தொடாதபடி நீ பாதுகாக்கிற தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே நிச்சயமாக சொல்லுகிறேன், அவன் நிச்சயமா நீ அழிக்கப்படுவதில்லை. நீ கலங்காத, சோர்ந்து போகாத. இருக்கிற இடத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார். ஒரு சூழ்நிலை மத்தியில கர்த்தரை நோக்கி பார். அவருடைய கைவிட மாட்டான், அவருடைய கைவிட மாட்டான். ஏனென்றால் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார். உன்னை சிநேகிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். உன்னை சிநேகித்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நிச்சயமாகவே இதை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நிச்சயமா நீ அடிக்கப்பட மாட்டேன், நிச்சயமா நீ அடிக்கப்பட மாட்டேன். அவர் உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயமாய் விழுங்கிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு இரு. நிச்சயமா கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சில பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்திருக்கிறார், சில மனிதர்களை கர்த்தர் எடுத்திருக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், யாக்கோபு வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எடுப்பதில்லை. யாக்கோபு வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் அவர்களை பொறுமையோடு கூட வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே உங்களை குறித்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. இது அமர்ந்து காத்திருக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம். ஆண்டுடைய பாதத்துல சொல்லி காத்திருந்து ஜெபியுங்கள். வெளியில எங்கும் போகாதீங்க, அமர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நான் அவர்கள் சுற்றில் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அந்த பிள்ளைகளை, குடும்பங்களை, பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கப்பா. அப்படியே நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவருக்காக நீங்க நேசிக்கிறீங்க, இவர்களை துதிக்கும்படி அழைத்திருக்கிறீங்க, நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. இவர்களை வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை பார்க்கறீங்கப்பா. அதை எல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல எடுத்து போடுங்க. எல்லா பயத்தை நாம் எடுத்து போடு. தைரியமா இருக்க, வீட்டுல தரித்திருக்க உதவி செய். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். ஆசீர்வதி பாருங்கள். எல்லா கணமும் துதியும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் பிதாவே, ஆமென்.